தமிழகத்தில் சென்னை பூங்கா நகர் ரயில் நிலையத்தை தொடர்ந்து சிவகாசி ரயில் நிலையத்திலும் தற்பொழுது இந்தி திணிப்பு என்பது விஷக்கிருமி போல மெதுவாக திணிக்கப்பட்டுள்ளதை கண்டித்து திமுக எம்பியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமதி கனிமொழி அவர்கள் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இது பற்றி ஒரு சிறப்பு தொகுப்பினை இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள ரயில் நிலையங்களில் ஏற்கனவே பெரும்பாலும் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள்தான் அதிக அளவு பணிபுரிந்து வருகின்றனர். தமிழகத்தில் உள்ள மத்திய அரசின் பணிகளில் பெரும்பாலும் அவர்களே வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இப்பொழுது மத்திய அரசு சார்ந்த துறைகளில் பெயர் பலகைகளில் பெரும்பாலும் இந்தி திணிப்பு என்பது விஷக்கிருமி போல பரவி வருகிறது. ஆரம்பத்திலே கிள்ளி எறியப்பட வேண்டிய இந்த விஷயத்தில் தமிழக அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நிலையில்தான் தற்பொழுது விருதுநகர் மாவட்டம் சிவகாசி நகரில் உள்ள ரயில் நிலையத்தில் நடைமேடையில் வைக்கப்பட்டுள்ள பெயர் பலகையில் தமிழை விட இந்திக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்பட்டுள்ளது. தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என ரயில் பயணிகள் கோரிக்கை விடுத்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தொழில் நகரமாகும். பட்டாசு, தீப்பெட்டி, அச்சு தொழில்கள் அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. எனவே ஏராளமானோர் தினமும் சிவகாசிக்கு வந்து செல்கின்றனர். இந்தியா முழுவதும் இருந்து வர்த்தகர்களும் தொழிலாளர்களும் சிவகாசிக்கு வந்து செல்லும் நிலைகள் இங்குள்ள ரயில் நிலையம் போதிய வசதிகளின்றி இருக்கிறது. ரயில் நிலையத்தை தரம் உயர்த்த மாணிக்கம் தாக்கூர் எம்பி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார். சில வாரங்களாக ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணி நடைபெற்று வருகிறது. இதில் நடைமேடையில் வைக்கப்பட்டுள்ள பெயர் பலகையில் தமிழை விட இந்திக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்பட்டு இருக்கிறது. இது குறித்து நடவடிக்கை எடுக்க தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என ரயில் பயணிகள் கோரிக்கை விடுத்தனர். இதற்கு திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நோய் தொற்று போல ஊரெங்கும் பரவிடும் இந்த இந்தி திணிப்பு கிருமியை கட்டுப்படுத்தியாக வேண்டும். இல்லையென்றால் இது நாளடைவில் வேகமாக பரவி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் பெரிய தலைவலியாக மாறிவிடும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை. திமுக அரசு பாசிச பாஜகவை எதற்காக எதிர்க்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் ஆரம்பத்திலே கட்டுப்படுத்தியாக வேண்டும். அதுதான் ஆக சிறந்த வழி. சென்னை பூங்கா ரயில் நிலையத்தை தொடர்ந்து தற்போது சிவகாசியிலும் இந்தியை முதன்மைப்படுத்தி பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளது என கூறியுள்ளார்.